ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் இன்னைக்கு 6:15க்கெல்லாம் எழும்பிட்டேன். நான் தான் எழும்பி கேட்டு திறந்தேன். இங்கே ஜெயிக்க பாருங்க, கேட்டு திறந்தவொடனே பிச்சுட்டு ஓடுகான். அவனுக்கு காலை கடன்களை முடிக்கிறதுக்கு நான் கேட்டு திறந்து பார்க்குறேன். வாசலில் ஒரு மாங்காய் கிடந்து, எதிர்த்த வீட்டில் ஒரு மாமரம் நிற்க பார்த்துக்கங்க. அதில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காய் விழுந்து கிடந்து, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு முத்தம் தூத்து தொளிச்சு புள்ளி வச்சு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 1-5 1லேருந்து 5 வரை உள்ள புள்ளி கோலம் நல்லா இருக்குதா? அப்போ நம்ம சின்ன முத்தமில்ல அப்படி தான் விட முடியும், பெருசு பெருசாலாம் போட முடியாது. அப்புறம் இன்னைக்கு காலையிலேக்கு முட்டை தோசையும் பழைய மீன் குழம்பு தான். மீனை வாங்கி தந்துட்டு எங்கள் சார் வேலைக்கு போயிருக்கிறாங்க. மத்தியானம் சாப்பிட வருவாங்க. சுட சுட சோறும் குழம்பும் ரெடி பண்ணி வைக்கணும். இதுக்கிடையில் மிஷினில் போட்டது போக மீதி துணியெல்லாம் கையில் துவைச்சி மொட்டை மாடியில் பார்த்தீங்களா எங்கெல்லாம் காய போட்டிருக்கேன்னு. கயிறு பத்தாது காய போடுறதுக்கு. அதனால் துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்து சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி இருட்டிட்டு வருவோம். நான் பயந்தாச்சு, துணி காயுமோ காயாதோ அப்படின்கிட்டு. ஏன்னா மெத்த உர பெட்ஷீட்டு எல்லாம் பறக்கி போட்டு துவைச்சிருக்கு. காயிலான கஷ்டம் பார்த்தீங்களா? ஓகே, காலையில் கிடச்ச அந்த மாங்காயும் மீன் குழம்புக்கு வெட்டி போட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு குழம்பும் 5-6 துண்டு மீனும் எடுத்து பொரித்து மத்தியானம் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட வந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம். தஸ்விந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு போனான். அப்புறம் மொட்டை மாடியிலேருந்து கடந்த துணியெல்லாம் பறக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் மாட்டி விடுறதுக்கு எல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு 5-6 பூ கிடச்சி. இப்போ பூ வந்து குறைவா தானே பூக்குது. செடி எல்லாம் வந்து இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எப்படி ஒரு மாதம் ஆகும் நல்லா பூக்கிறதுக்கு. மற்ற உரை, தலைவனை உரை, சோபாய்க்கு உரைன்னு எல்லாம் போட்டு முடித்து அப்பாடான்னு இருக்கும்போது இன்றைக்கி வேலை பயங்கர வேலை. இந்த பொம்பளைகளுக்கே இப்படி தான். ஆம்பளைகளுக்காவது வேலைக்கு போவாதன்னு நல்லா ரெஸ்ட் எடுப்பாவ, நமக்கு அப்படி இல்லை. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்தோமோ அன்றையிலேருந்து ஒரே வேலை தான். இனி சுடுகாடு போகிற வரை இது தான். எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.